இதான் அங்கிள். அதான் ஆண்டி. அமுக்கே போடுங்க. நீங்க வாங்கி போட்டுருங்க. போடுங்க சார். சூப்பரா வாழுங்க சார். சூப்பரா வாழுங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். வெரி பேட் டைம். ஓஹோ, புரியுது. ஏதோ கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்தாங்க வச்சுங்க. வாங்கிக்கீங்க. நாங்க இதுக்காக வந்தோம். ஏதோ கல்யாண நாளாச்சு மாலை போட வந்தா இது சரியில்லை. ஜானி, உடுப்பாட்டி, எங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியாது. பரவாயில்ல பாட்டி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நீ கூப்பிடா வந்தோம் பாரு. சொல்லு யாருன்னு. நாங்க அப்பா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க? இவர்தான் ஃப்ரெண்ட் ஜானி. பாட்டின்னு சொல்வேல, அவர்தான் இவரு. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல விடுங்க சார். நோ, எங்களோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வேணாம் சார். பாட்டி, இப்ப நீ கூட வந்து சாப்பிடுற. சரி, ஒரு தடவை என்ன சாப்பிடுறேன்னா. நல்ல வேலை கூப்பிட்டிய. நோ ப்ராப்ளம். வா வா போலாம். எனக்கு அலையாதீங்கடா, எல்லாருக்கும் கொடுப்பாங்கடா. என்னடா வாய்க்கு நக்கி குடிக்கிற? உள்ளுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் போட்டிருந்தனே, அமுக்கிட்டியா? ஜானே, அவங்க நம்மளுக்கு விருந்து வச்சிருக்காங்கல்ல, நாம எதிர் விருந்து வைக்கணும். என்னப்பா, சாப்பாடு பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்ல சார். நீங்க எங்களுக்கு விருந்து வச்சீங்கல்ல சார், உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து வாங்க சார். பரவாயில்ல, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அங்கிள். பாருங்க, இந்த ஏரியாவை கிளீன் பண்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலத்துக்கு மேஜை மேல வச்சிருக்கான். இவன் மூக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். நேஸ்டி கிரவுட். அதனால நீங்க போக கூடாது அங்கிள். ரைட் ஜானி, ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷனுக்கு. ஆனா என்னால வர முடியாது. அதான் வெல் செட் அங்கிள். பட் எனக்கு பதிலா என் பொண்ணு சந்தியா வருவா. ஏமா? கண்டிப்பா வருவேன். அம்மா, கை கால் மூட்டு வலி ஒண்ணு இல்லையே. ஓகே. என்னடா ரொம்ப குழையிற? ஏதாவது காரியம் ஆகணுமா? ஜூட் மணி எப்படி கண்டுபிடிச்ச? நான் அம்மாடா, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர சாயங்காலம் விருதுக்கு வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கட்டையால அடிப்பேன். இப்படி வரவங்க போறவங்களுக்கு சோறு போட்டு உங்க அப்பா அழிஞ்சது பத்தாதுன்னு நீ வர கிளம்பி. அப்ப நீ யார் வந்தாலும் சோறு போட மாட்டியா? ஆமா, இவர் பெரிய துரை. இவரை தேடிட்டு கலெக்டர் வர போறாரு. அப்ப அந்த பாட்டி கிட்ட சொல்ல வேண்டியதுதான், நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேன்னு. பாட்டியா? யாருடா அது? அதாம்மா, என்ன தேடிக்கு டெய்லி கார்ல வருமே, அந்த பொண்ணுமா. அந்த பொண்ணா? நீனு சாப்பிட்டியா? மார்க்கெட்டே சாப்பிட்டம்மா. விருந்துன்னா விருந்து, பறந்து பறந்து கவனிச்ச விருந்து. நீ பாத்துந்தவே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப. அவங்க அப்பா என்ன கோட்டீஸ்வரன். அவரை நான் பக்கத்துல உட்கார வச்சுதானே சாப்பிட்டேன். நமக்கு தான் ஏழை பணக்கார வித்தியாசமே இல்லையே. அவரும் அப்படிதாம்மா. நம்ம கேஸ் தான். நான் வெட்டுறாரு. அப்பா நிஜமாவா? அதுவும் இல்லாம அந்த அம்மா அது இது எதையோ வச்சாங்கம்மா. ஆனா ஒண்ணும் சாப்பிட முடியலம்மா. ஏண்டா, நல்லா இல்லையா? அந்த அம்மா போட்டு இந்த வைர வளையல் கண்ணு முன்னாடி வந்து போச்சா, டாலட்சத்துல தட்டே தெரியலம்மா. அப்படி விருந்து கொடுத்தவங்களுக்கு நம்ம எதிர் விருந்து தர வேணாமா? அதான் வர சொல்லிக்கினேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருதா? அதே கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட. பேசு, கண்ணு பட்டுற போது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடச்சி, சத்தமா சொல்லு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். பசங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கையில கிடைக்கிறத புடிச்சிட்டு வரானுங்க. நீ வாய்க்கு ருச்சியா சமைச்சு வாழையில போட்டினா போதும். எப்படி மடையா, நம்ம வீட்டு தர மண்ணாச்சே. அவ சாப்பிடும் போது நகம் பட்டு இலை கிழிஞ்சு வாயில மண்ணு போயிடுச்சுன்னா தையல போட உண்டா? அவ பணக்கார வீட்டு பொண்ணுடா. முன்ன பின்ன தையல் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குமோ என்னமோ. குச்சி போய் தொண்டையில அடிச்சிருச்சுன்னா தட்டுல போடலாமே. தட்டு நம்ம தட்டு. வேற இதுல எந்த தட்டுல போட சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. அப்புறம் நீ எதுக்கு அதுதான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, அதுல கொஞ்சம் எடுத்து சில்லற மாதிரி செலவு பண்ண. எனக்கு போய் அம்மாவா பிறந்திய பாத்துடா. இதுக்குதான் அம்மா. ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர போறா. அவ அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு போட வேணாமா? நான் என்ன செய்யறதுன்னு தெரியல.
நான் தான் காலங்காத்தால உங்களுக்காக போய் மீன் வாங்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவர் வாங்கி வந்துட்டாரு. நல்லா இருந்துல்ல? சூப்பர். நீங்க டெய்லி வருவீங்களா? அவங்க வருவாங்க, நீங்க வராதீங்க. எப்படியா இருந்தாலும் இலைய வெளியே போடுவீங்களா? பாத்ரூம் எங்க இருக்குமா? இங்கதான் பீச் வருமா? நீங்க கழுவலாமா? நீங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வர. அதை எடுத்துக்கிறேன். ஏய் புறா. படத்துல இருந்து தாலி எங்க? ஐயோ கண்டுக்கிட்டியா? தாலி போய் தட்டாயிடுச்சு. புரியலையா? நீ இப்ப வெட்டினிய வெள்ளி தட்டு, அதான். எதுக்கு இப்படி செஞ்சீங்கம்மா? நான் சாப்பிடுறதுக்காக நீங்க தாலியை வெட்டிருக்க கூடாது. ஐயா நீ எங்க அம்மா மாதிரி தான் இருக்க. பரவாயில்ல விட்டுரு, உனக்காக தான். நம்ம சொல்லுமா. இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஜானியோட அப்பா உயிரோட இருந்திருந்தா என் கழுத்துல ஒரு மஞ்சளை கட்டி தாலிய விட்டு தட்டு வாங்கியிருப்பாரு. அதைத்தானே நானும் செஞ்சேன். இப்ப ஒண்ணு கெட்டு போல. நீ சாப்பிட்ட தட்டு கழுவி அவர் படத்துக்கு கீழே சூட ஏத்தி வச்சா தாலிக்கு பதிலா தட்டு இருக்க போகுது. அவ்வளவுதானே. இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு. பேசியாச்சா? வா பாட்டி, ஏனிய போடு. ஓஹோ அடேங்கப்பா. Thank you. ஸ்பாசு. What? கை கொடுங்க என்ன. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். அப்படி யாரா சிக்ஸரா? யாரும் இல்ல. ஓகே. யாரா இவன்? என்ன ஜானி, அப்புறம் என்ன இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாமா? ரொம்ப தேவை. ஐயோ என்ன ஜானி, ஜானி 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 விடு ஜானி ஜானி. ஐயோ போடா. அப்பா இப்படி இருக்காங்க. கேக்குற இடத்த பாரு. ஏய் ஓடு போ. Hi Party, looking very smart. அழகா இருக்கேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீயுமா? ஏன் நீயும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி பாட்டி? பிடிக்காம பழகு வேணா? நிஜமா சொல்றியா? உன் மேல சத்தியமா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்காக பிடிச்சிருக்கு? எதுக்காக பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா? எப்பவும் என்ன நேரத்துலயோ நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தியா நினைச்சியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. அதுக்கும் மேல உன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் உன் குடும்பத்துல ஒருத்தியாக்கி உங்க அம்மா மூலமா அன்பை அறிமுகப்படுத்தினியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. எப்பவும் என் பின்னாடி ஒரு கூட்டம் என் பணத்துக்காக என் சொத்துக்காக என்னை மயக்கி எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ என்ன விட எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட பழகுறியே,
அதுக்காக பிடிச்சிருக்கு. என்ன நிறைய இருக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு. என் கூட பழகுறவங்க பழகுற கொஞ்ச நேரத்திலேயே ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஆனா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சது கூட இல்ல. அதுக்காகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தி, நீ எதோ சொல்ல வந்த? நான் கூட இதே தான் சொல்ல வந்தேன். பாத்தியா, இதுல கூட நான் நினைச்சதே நீயும் நினைச்சல. கை கொடு கொடு. That's friendship. இப்ப கூட நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நினைக்கிறோம். இதுக்காகவும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இந்த கடலை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி இந்த வானத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. அதுக்கு சாட்சியா இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இதோ இந்த கவரை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து, இதுக்குள்ள நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ இருக்கு, அதுல யாராவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் செலக்ட் பண்ண போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ செலக்ட் பண்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு என்னை பெத்தவங்களை விட அதிகமா ஆசைப்படுற ஒரே ஆள் நீதான். இந்தா குடி. ஸ்மார்ட்டா ஒருத்தர் பார்த்து செலக்ட் பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே?